Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ அடிக்கடி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேக்குறது ரிப்போர்ட்டிங் மெயில் வந்து எனக்கு இன்னும் வரல. எப்போ வந்து ரிப்போர்ட்டிங் மெயில் வரும்? காலேஜ் வந்து எப்போ ஓபன் பண்ணுவாங்க? நாங்க வந்து எப்போ காலேஜ் போற மாதிரி இருக்கும்? இந்த क्वेश्चन தான் வந்து நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. சோ காலேஜ் ஓபனிங் பாத்தீங்கன்னா நமக்கு டென்டேட்டிவ் ஷெட்யூல்ல செப்டம்பர் 3 ன்னு போட்டுருந்தாங்க. பட் அந்த டேட்ல ஓபன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வரை நமக்கு கவுன்சிலிங்கான ஸ்லாட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஜெனரல் கோட்டால சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் காலேஜ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. காலேஜ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்பாட் அட்மிஷன் வந்து போகும். ஸோ செப்டம்பர் செகண்ட் வீக் நமக்கு காலேஜ் ஓபன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அஃபிஷியல் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிலேட்டட் எல்லாருக்குமே வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் கேட்டது ரிப்போர்ட்டிங் மெயில் வந்து ஏன் எனக்கு இன்னும் வரல, நான் ஃபஸ்ட்டே வந்து காலேஜ் ஓகே பண்ணிட்டேன், மற்றவங்களுக்குலாம் வந்திருக்கு எனக்கு வரல, அது போல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் மெயில் வரலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டைம் தான் வந்து ரிப்போர்ட்டிங் மெயிலாம் அமுச்சு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்லலாம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் மெயில் அப்படின்லாம் எதுவுமே வராது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஓப்பனிங் மெயில் தான் வரும். இது போல் செப்டம்பர் 8 வந்து உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கு பிஃபோர் டேவே நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதே போல் பெண்டிங் ஃபீஸ்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாஸ்டலில் வந்து ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் மெயில் வந்து லாஸ்ட் இயர்லாம் அனுப்பியிருந்தாங்க. மேபி அது போல் கூட இனிமேட்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நேற்று அலாட் காலேஜ்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, என்னை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அஃபிலேட்டட் காலேஜஸாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அங்கேருந்து உங்களுக்கு டேரெக்டாக கால் வரும். கால் வந்து நீங்கள் இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வாங்க, இந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இந்த டேட்குள்ளே நீங்கள் காலேஜுக்கு வாங்க அப்படின்னு அந்த காலேஜ்லேருந்தே உங்களுக்கு கால் வரும். ஸோ மோஸ்ட்லி அஃபிலேட்டட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே எல்லாருமே வந்து நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு பெண்டிங் ஃபீஸ்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங் இருக்கும். ஸ்டார்டிங் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் எல்லாமே வைப்பாங்க. ஃபர்தராக ஒன் பை ஒன்னாக அப்டேட் கிடைக்கும். கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். நிறைய பேர் ரொம்ப ரிப்போர்ட்டிங் மெயில் வரலன்னு தான் ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் எந்த இஷ்யூவுமே கிடையாது. ஸோ செப்டம்பர் செகண்ட் வீக் வந்து காலேஜ் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லா ப்ராசஸையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வந்து வைப்பாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே போயிட்டு உங்களோட ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்டல்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக ரெகுலர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ரிப்போர்ட் மெயில் இனிமேட்டு அனுப்புகிறாங்களா இல்லை டேரெக்டாக வந்து காலேஜ் ஓப்பனிங்கான மெயில் அனுப்புகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதாக இருந்தாலும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஃபர்தராக டிலே பண்ண மாட்டாங்க. காலேஜ் ஓப்பனிங் டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.